ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் அல டோஃபி ஒன்று எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறோம். வாங்க எங்களோட அல டோஃபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். நான் இதுக்கு கிழங்கு அவிச்சு பொடியாக்கி எடுத்துக்கிறேன், சீனி எடுத்துக்கிறேன், மில்க் பவுடர், ஏலக்காய் தூள், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் ட்ரே ஒன்று எடுத்து அதில் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள்கிட்ட இந்த செய்கிற ஸ்வீட்டை போட்டுக்கொள்கிறதுக்கு இந்த ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு தான் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் எங்களோட ஸ்வீட்டை செஞ்சு கொள்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். சீனி 600 கிராம் எடுத்துக்கிறேன். அதை நான் எங்களோட இந்த பேனில் போட்டுக்கொள்கிறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நாங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டி எங்களோட ஸ்வீட் கரிஞ்சி கலர் மாதிரி வர பார்க்கும். நாங்கள் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சீனி கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கொண்டு வருது. சீனி இப்படி மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் எங்களோட இந்த சீனியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். மாவுண்டே இல்லை, இதுக்கு எங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் 3 டேபிள் ஸ்பூன் சரி, அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் 3 டேபிள் ஸ்பூன் சரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பெரிய கிழங்கு 3 காய் எடுத்து அவிச்சு நல்லா பொடியாக்கி வச்சுருந்தேன். அதையும் நான் எங்களோட இந்த சீனியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சீனியோட கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ண போக்கில் எங்களோட சீனி மெல்ட் ஆகி கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வருது. வரப்போல் கொஞ்சம் எங்களுக்கு தன்மையாட்டம் மீக்குது. நாங்கள் இதை கொஞ்சம் எங்களோட அடுப்பை ஸ்லோவாக வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை செஞ்சு கொள்ளணும். நாங்கள் அல டோஃபி செய்கிறதுக்கு கிழங்க வச்சு எடுக்க போக்கில் மிச்சம் கிழங்க வேக வச்சு எடுக்கக்கூடாது. தோலெல்லாம் வெடித்து வர அளவுக்கு நாங்கள் வேக வச்சு எடுக்கக்கூடாது. நாங்கள் அப்படி கிழங்க மிச்சம் வேக வச்சு எடுத்தோமெண்டா நாங்கள் இப்படி இந்த சுகரோடு போட்டு மிக்ஸ் பண்ண போக்கில் இந்த கிழங்கு சுருக்கண்டு கரைஞ்சிரும். அப்போ எங்களுக்கு இந்த அல டோஃபியில் கிழங்குற டேஸ்ட் ஒன்று பெருசாக விளங்காது. அதனால நாங்கள் எங்களோட கிழங்கு அவிச்சு எடுக்க போக்கில் கணக்காக நாங்கள் பார்த்து அவிச்சு எடுக்கணும், மிச்சம் வெடித்து வர அளவுக்கு அவிச்சு எடுக்காமல். இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நான் இப்போ இதுக்கு 4-5 காய் ஏலக்காய் எடுத்து தட்டி தூளாக்கி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட இந்த மிக்ஸின் கொஞ்சம் இறுவிக்கொண்டு வருவது. இப்படி இறுவிக்கொண்டு வரப்போக்கில் இதை மிக்ஸ் பண்ணுறதோட உங்களுக்கு விருப்பம் என்றால் கொஞ்சம் கலரின் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி இந்த கலர்லேயே வச்சு செஞ்சு கொள்ளைய மேலும். நான் இது கொஞ்சம் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட இந்த மிக்ஸின் இறுவி கொண்டு வருவது. இதை நாங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி இருக்கணும். ஏண்டா இல்லாட்டி அது கொஞ்சம் தீய பார்க்கும், தீஞ்சிச்சுண்டா இதை கலரும் மாறி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிரும். அதனால நாங்கள் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நாங்கள் ஸ்வீட் செய்ய போக்கில் கனத்த பானை ஒன்று எடுக்கணும், அப்படி இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்து அப்படி நாங்கள் ஸ்வீட்டை செஞ்சு கொண்டோமெண்டா எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் இருந்ததை விட இன்னும் டிக்காகி கொண்டு வருவது.
இந்த மாதிரி வரணும். இப்போ உங்களுக்கு விளங்குது ஐக்கியம், இது வர வர திக்காவி கொண்டு வருது. இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காகணும் எங்களுக்கு. எங்களோட பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றுக்கு ஒரு போல் மாதிரி வர காட்டிலையும் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குது ஐக்கியம், எங்களோட இந்த மிக்ஸின் எல்லாம் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் போல் ஒன்று மாதிரி இதாகி வருது. இப்போ எங்களோட இந்த அலா டோஃபி சரி இப்போ நாங்கள் அடுப்புலேருந்து இறக்கி நாங்கள் எங்களோட ட்ரேயில் போட்டுக்கொள்ள போகிறோம். நாங்கள் இப்படி செஞ்சு கொண்ட அலா டோஃபி மிக்ஸினை ட்ரேயில் போட்டு ஹீட்டோடு நாங்கள் இதை லெவல் பண்ணிக்கொள்ளணும். லெவல் பண்ணி இதை நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறோம். நாங்கள் இப்படி லெவல் பண்ணிவிட்டு ஹீட்டோடு இதை நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஏனெண்டா இது வந்து ஆறிட்டுதுண்டா எங்களுக்கு வெட்டி கொள்றதுக்கு கஷ்டமாக போகும். அதனால நாங்கள் ஹீட்டோடு இதை மார்க் பண்ணிக்கொள்கிறோம். ஆறினத்துக்கு போகிறோம் நாங்கள் துண்டு வேறையாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 1/2 hour இதை ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் எங்களோட அலா டோஃபி எப்படி இருக்குதுண்டு. 1/2 hourக்கு பிறகு எங்களோட அலா டோஃபி நல்லா செட்டாக இருக்குது. இப்போ எங்களுக்கு துண்டு கழட்டி எடுத்துக்கொள்ளையிலும் பாருங்கள், உங்களுக்கே விளங்குது ஐக்கியம், துண்டு துண்டாக எடுத்துக்கொள்ளையிலும். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் எங்களோட அலா டோஃபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபியை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபியை உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.